நண்பர்களே, பட்டியல் ஃபார்வேர்ட் செய்யும் பொழுது டூப்ளிகேட் பெனிஃபிஷியரி எரர் வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதத்தில் அவருக்கு ஏற்கனவே ஏதாவது பட்டியல் தயார் செய்திருந்தால் அப்பட்டியலின் பெயரை டைப் செய்து ஃபார்வேர்ட் செய்தால் போதுமானது. வாருங்கள் எவ்வாறு என காண்போம். இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும். உள்ளே இ-சர்வீசஸை கிளிக் செய்யவும். ஹியூமன் ரிசோர்ஸில் பில்ஸை கிளிக் செய்து எக்ஸ்பென்ஸ் டைப்பில் சேலரி என்று கொடுத்து கோ என கொடுக்கவும். கோ என்று கொடுத்ததும் பட்டியல்கள் அனைத்தும் காண்பிக்கப்படும். டிராஃப்டில் இருக்கும். எந்த பில்லை ஃபார்வேர்ட் செய்ய வேண்டுமோ அப்பில்லை தேர்வு செய்து அப்ரூவல் குரூப் செலக்ட் செய்து ஃபார்வேர்ட் கொடுக்கப்படும் பொழுது டூப்ளிகேட் பெனிஃபிஷியரி பில் ஆல்ரெடி சப்மிட்டட் இன் திஸ் மந்த் அனதர் பில் வாஸ் ப்ரொசீட் எஸ் ஆர் நோ என்று கேட்கும். எஸ் என கொடுத்துவிட்டு டூப்ளிகேட் பெனிஃபிஷியரியில் பார்த்தோம் என்றால் அப்பில் குரூப்பில் உள்ள பணியாளர்களில் யாருக்கேனும் 2 முறை அல்லது 3 முறை பட்டியல் தயார் செய்திருப்போம். ஆகவே டூப்ளிகேட் பெனிஃபிஷியரி அக்செப்டன்ஸ் ரிமார்க்ஸ் என்று காணப்படுவதில் என்ன பில் நாம் முன்னர் சமர்ப்பித்தோமோ அதனை டைப் செய்யப்பட வேண்டும். வெறுமனே எஸ் என்று கொடுக்கக்கூடாது. எஸ், நோ இதுபோன்று கொடுத்தால் பட்டியலை ஆடிட் செய்வார்கள். ஆகவே என்ன பில் முன்னால் கொடுத்தோமோ அப்பில்லை இந்த இடத்தில் டைப் செய்யப்படும் பொழுது பட்டியல் பாஸ் செய்யும் நேரத்தில் அவர்களுக்கு எனேபிள் ஆகும். பின்னர் ஃபார்வேர்ட் செய்தால் பட்டியல் ஃபார்வேர்ட் ஆகும். நன்றி நண்பர்களே.